والقانتات والصادقين والصادقات والصابرين والصابرات والخاشعين والخاشعات. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்ல ரஹ்மான் அவனுக்கு உரித்தாகட்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்கள். வறுமையை பற்றி இஸ்லாம் கூறும் அறிவுரைகளையும், வசதி வாய்ப்பு வந்த பிறகு எப்படி இருக்க வேண்டும் என்ற அறிவுரையை இஸ்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறது. அவற்றை இந்த உரையில் காப்போம். அதாவது ஆண்டவன் இந்த ரப்புல் ஆலமீன் என்னன்னு கேட்டா, ஒருவருக்கு பொருளை அதிகமாக கொடுக்கிறான், மற்றொருவருக்கு பொருளை குறைச்சி கொடுக்கிறான். கொடுத்து இவன் என்ன செய்யறான், அவன் என்ன செய்யறான் அப்படிங்கிறத கண்காணிக்கிறான். வறுமையும் வசதிகளும் சோதனை தான் அப்படிங்கிறத நம்ம உணரணும். ஒருவருக்கு இறைவன் வசதியை கொடுத்தா அவன் அதன் மூலம் அவர்களை சோதிக்கிறான். அதுபோல ஒருவருக்கு வறுமையை அல்லாஹ் வழங்கினார், அதன் மூலம் அல்லாஹ் அவரை சோதித்து பார்க்கிறான் என்று நம்புவது மனமாற்றத்துக்கான முதல் பயிற்சியாகும். என்னன்னு கேட்டா, ஒருத்தர் பெருத்த வசதியா இருக்காரு, அல்லது நாமளே வசதியா இருக்கு, இப்போ பல காரணங்களால பொருளாதாரத்தை இழந்துன்னா இது அல்லாஹ்வுடைய சோதனைன்னு சொல்லி சபூர் செஞ்ச அந்த மனமாற்றம் நமக்கு ஏற்படணும். அப்போ நம்ம துவண்டு போயிட மாட்டோம், சரிச்சு போயிட மாட்டோம், அசந்திர மாட்டோம். ரப்பு இருக்கலாம், அவன் எதை செய்யணும், என்ன நடத்தணும் அப்படிங்கிறது அறிஞ்சவன் இருக்கலாம். நம்ம விஷயங்களை அவன்கிட்ட ஒப்படைச்சிருவோம், மனமாற்றம் நிச்சயமா கிடைக்கும். பொருளாதாரத்தை தேடும் போதும் அதை அனுபவிக்கும் போதும் மனிதன் எல்லை மீறுவதற்கு காரணம் பொருளாதாரமும் வறுமையும் நம்மை சோதித்து பார்ப்பதற்காக இறைவன் வைக்கும் பரீட்சை. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கும் ஒருவர் வறுமையின் போது தடம் புரளுகிறான். வறுமை ஏற்படும் போது அவன் என்ன நினைக்கிறான், ரப்பு நமக்கு அநீதி இழைச்சிட்டான் அப்படிங்கிற ஒரு செயலை செய்தான் நம்ம மனசுல ஊற்றான். ரப்பு அநீதி இழைக்கிற அந்த மாதிரி நமக்கு வறுமை வரும்போது என்ன கேட்டா செய்தான் நுழைஞ்சிடும். அவன் நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான், எப்பன்னா இவனை கெடுப்போம், அவனை குழப்பி விடுவோம் சொல்லி. அந்த மாதிரி கஷ்டம் வரும்போது உள்ள நுழைஞ்சி காலமெல்லாம் வணங்கணும். இந்த மாதிரி நம்மளை ரொம்ப வறுமையா கஷ்டப்பட வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த போடுவான். வறுமையை போக்கிட திருட்டு போன்ற தவறான வழிகளை சைத்தான் வழிகாட்டும். நம்ம இழுத்து சென்று அந்த திருட்டோட நியாயம் சொல்ற அளவுக்கு காட்டுவோம். வறுமை இந்த வகையில் சோதனையாக அமைஞ்சது. மனிதன் அவனது இறைவன் வாழச் செய்து இன்பத்தையும் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்ன கண்ணியப்படுத்திட்டான், கண்ணியமா நடத்தினான் என்று சொல்றான். அவனது செல்வத்தை அளவுடன் வழங்கி சோதிக்கும் போது என் இறைவன் என்ன அவமானப்படுத்திட்டான் என்று கூறுகிறான். இந்த ஒரு விஷயத்தை குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லியிருக்கான். 89ஆம் அத்தியாயத்துல 15-16 வசனத்துல ரப்புல் ஆலமீன் இந்த விஷயத்தை அவனே தெரிவிக்கான். ஆக நம்ம என்ன கேட்டா, எந்த ஒரு சூழல் வந்தாலும்
எல்லா விஷயங்களையும் சபூர் செய்யணும். என்ன சபூர் செய்யணும்? கழுத்து கட்டிதான் சபூர் செய்யணும்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு மனிதனையும் எப்படி நடத்தணுங்கிற ஒரு கருத்து ரப்பு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும். எவனை எந்த தரத்துல வைக்கணுங்கிறதும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் ரப்பு வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நியாயமான முறையில் ஆண்டவன் விரும்பக்கூடிய வகையில ரசூலுல்லா வழி நடக்கக்கூடிய வகையில நம்ம இருந்தோம்னா எந்த ஒரு மன அழுத்தமும் ஏற்படாது. வசதி கொடுத்துருந்தேன்னு சொன்னா அல்லாஹ் வசதியை கொடுத்தான், அல்லாஹ் வசதி எடுத்துக்கிட்டான். நான் அவனுக்கானவன் சொல்லி நினைச்சிட்டேன்னா ஏன் தோண்டு போறான்? ஏன் அந்த ஒவ்வொரு நேரத்துல அல்லாவே திட்டுவான்? அந்த கோபத்தை குடும்பத்துல காட்டுவோம். குடும்பத்துல காட்டினா என்ன? குடும்பம் உடைஞ்சு போயிடும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நடக்கிறது அத்தனையும் படைச்சவனுடைய செயல்னு நினைச்சிட்டான்னா அநியாயமா மனச நொந்து நூலாய் போய் ஒரு மூலையில் உட்கார்ந்துட மாட்டான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் கேட்டா, இறைவா, சோம்பலிலிருந்தும் தள்ளாமையிலிருந்தும் பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் மன்னரையின் சோதனையிலிருந்தும் அதன் வேதனையிலிருந்தும் நரகத்தின் சோதனையிலிருந்தும் அதன் வேதனையிலிருந்தும் செல்வத்தின் தீமைகளிலிருந்தும், செல்வத்துல தீமை இருக்கு, செல்வத்தின் தீமைகள் இருந்தா என்னன்னு கேட்டா காசு வந்துட்டா ஒரு வகையான ஆட்டம் ஆடுவாங்க. அதுக்கு தகுந்த ஒரு கூட்டாளி சேரும். நல்ல வழியை காமிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்தா கெட்ட வழியை காமிக்கணும் பல பேர் இருப்பான். அதுக்காகத்தான் செல்வத்தின் தீமைகளிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன், வறுமையின் சோதனையிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இன்னும் பெரும் குழப்பவாதியான மசீஜ் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு தருகிறேன். இறைவா, பனிக்கட்டியாலும் ஆலங்கட்டியாலும் என் தவறுகளை என்னிலிருந்து கழுவாயாக. மேலும் அழுக்கிலிருந்து வெண்மையான ஆடையை நீ தூய்மைப்படுத்துவது போன்று தவறுகளிலிருந்து என் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையே ஏற்படுத்திய இடைவெளியை போன்று எனக்கும் தவறுகளுக்கும் இடையே நீ இடைவெளியை ஏற்படுத்துவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். புகாரி 6368, 3375, 6376, 6377 ஆகிய பகுதிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக பதியப்பட்டு, செல்வத்தை கொடுத்து அல்லாஹ் சோதிப்பது போல செல்வத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான் என்பதை பின்வரும் வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். என்ன வசனம் கேட்டால், உங்களுக்கு முன் சென்றோருக்கு ஏற்பட்டது போல் உங்களுக்கும் ஏற்படாமல் சொர்க்கத்தில் நுழையலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு முன்னாலே ஏற்பட்ட எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கு, கவலைகள் இருக்கு, நோய் நொடிகள் இருக்கு. இப்படியெல்லாம் உள்ள கஷ்டங்களை எல்லாம் தாங்கிட்டு வணக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. இப்படியான காலகட்டங்கள் எல்லாம் கடந்தாத்தான் சொர்க்கம் கிடைக்கும். அதெல்லாம் இல்லாம லேசா நுழைஞ்சிடலாம் அப்படின்னு எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவர்களுக்கு வறுமையும் துன்பமும் ஏற்பட்டன. அப்படி இருக்கும்போது வறுமையும் துன்பம் ஏற்பட்டிருந்தா அல்லாஹ்வின் உதவி என்று இறை தூதர் அவருடன் உள்ள நம்பிக்கை கொண்டவருக்கும் கூறும் அளவுக்கு அலைக்கழிக்கப்பட்டனர். இந்த மாதிரி விஷயங்களை நினைச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் அது மாதிரி அறிவிக்கிற வரையுமே மனசு அளவாய் விட்டுட்டு இருந்துக்கிறாங்க நபி தோழர்கள். கவனத்தில் வச்சுக்கிறோங்க. அல்லாஹ்வின் உதவி அருகிலே இருக்கிறது. அல்லாஹ் நம்மள இந்த கழுத்து நரம்புக்கு நெருக்கமா
நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த நேரத்துல உதவணும், எந்த நேரத்துல அவனுக்கு கொடுக்கணும், எந்த நேரத்துல எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் அவனுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது. அல்லாஹ் இந்த விஷயத்தை குர்ஆன்ல சொல்லிக்கிறோம். 2வது அத்தியாயம் 216வது வசனத்துல இந்த விஷயத்த குர்ஆன்ல சொல்லிக்கிறோம். அதை நம்ம இப்போ அரபு தெரியாதவங்க தமிழ்ல படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு குர்ஆன் வந்திருக்கு. உலக மொழியில் அத்தனையும் மொழிபெயர்க்கப்பட்டு குர்ஆன் வந்திருக்கு. அவரவர் மொழியிலையும் படிச்சு இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா எதற்கும் துன்பப்பட மாட்டான். நடக்கிறது எல்லாம் ரப்போடைய செயல். நாம என்ன செய்யணும்? சபூர் செஞ்சுக்கிட்டு நடந்தோம்னா நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும். கொடுத்தும் அல்லாஹ் சோதிக்கிறான், கொடுக்காமல் எடுத்தும் சோதிக்கிறான் என்று ஒரு முஸ்லிம் உறுதியாக நம்பும் போது பொருளாதாரத்தை திரட்டுவதிலும் செலவிடுவதிலும் பல தவறுகளிலிருந்து அவன் விலகிக் கொள்ள முடியும். வறுமை வரும்போது அதன் மூலம் அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்று நம்பினால் பொருள் திரட்டுவதற்காக நெறிமுறைகளை நாம் மீற மாட்டோம். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை தேர்றதில்லை நம்மளுடைய முழு நேரத்தை வீணாக்கிடக்கூடாது. என்ன சொல்ல போனா, கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் எந்த சூழலையும் நம்மளுடைய வணக்கங்களை விட்டுறக்கூடாது. என்னத்தை போய் வணங்கி என்னத்தை கண்டோம். நம்ம அந்த நிலைமையில இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னு சொல்லி சலிச்சுக்கிடக்கூடாது. ஒரு மரத்தில் இருந்த ஒரு இலை ஊதுறதை நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை கவனிக்க மாட்டாங்க. நம்ம நினைக்கிறது நம்ம தெரியாத அவனுக்கு எந்த நேரத்துல எது செய்யணும், யாருக்கு என்ன கொடுக்கணும், இதை அறிஞ்சவன். நம்ம இன்னும் சொல்ல போனா சொர்க்கத்துல யார் அதிகமா இருக்காங்க கேட்டா ஏழையா வாழ்ந்துட்டு இருக்கான். அதாவது ஒருத்தர் வாழ்த்து என்ன பிச்சைக்கார பையன் அதிகம் இப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஏழ்மையில உணர்ந்தவர்கள், சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தவர்களும் அதிகமா சொர்க்கத்துல இருப்பாங்க. துனியா வாழ்க்கை சதம் இல்லை, மர்ம வாழ்க்கை தான் சமம். அதுக்குத்தான் நம்ம பாடணும்டா சபூர் செய்யணும். யாரையும் நோயடிக்க கூடாது, யாரை பத்தியும் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது, யாரையும் ரொம்ப அசால்ட்டாவும் கேவலமாகவும் நினைக்க கூடாது. நம்ம சரியா இருக்கிறோமா, நம்மளுடைய செயல் சரியா இருக்கா, நம்மளுடைய பார்வை சரியா இருக்குதா, நம்மளுடைய நடவடிக்கை சரியா இருக்கா, நாமளே பின்னோக்கி பார்த்துக்கணும். அடுத்தவங்க முறைகளை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தட்ட போய் சொல்லி பாவத்தை அள்ளி கட்டி சுமந்துக்கிட்டு அல்லாஹ் முன்னாடி போனீங்களா சொர்க்கம் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்? எல்லாத்தையும் சகிச்சு வாழக்கூடிய பக்குவத்தை ரப்புல் ஆலமீன் எல்லாருக்கும் தரணும். கேட்டு வாங்கணும். கேட்கக்கூடிய துவாவில் நமக்காகவும் உலக மக்களுக்காகவும் கேட்கணும். தனது குடும்பத்தாருக்காகவும் கேட்கணும். தன் குடும்பத்துல யாராவது வழிகட்டு இருந்தா அவங்களுக்காகவும் கேட்கணும். எல்லா மக்களும் கூடி மறுமையில சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக சந்தோஷமாக குடும்பத்தாரனும் கூடி எல்லாரும் சிரிச்சு பேசி ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில மறுமையில நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். அதுக்கான முயற்சிகள் எங்க செய்யணும்? துனியா ரொம்ப குறுகியதா இருக்கு. இந்த நாள, இந்த நிமிஷத்தை, இந்த நேரத்தை நம்ம வீணாக்கலாம் சொன்னா மறுமையில வெற்றி பெற முடியாது. ஒவ்வொரு நேரத்தையும் நிமிஷத்தையும் பயனுள்ளதாக ஆக்கணும். அப்படிப்பட்ட மனோநிலையை உங்களுக்கும் எனக்கும்
இதை கேட்கிற அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக என்று இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.